ஆகவே அவர் எதை செய்தாரோ அதை தான் சொல்றார். ஆகவே நம்ம வாழ்க்கையிலே பரலோகராஜ்யத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை என்ன காணப்படணும்? அதிக நீதி. அதாவது மனம் திரும்பி பிள்ளையை போல மாறணும். இரண்டாவது அதிக. மூணாவது ஒரு காரியம் என்று சொன்னார், அவருடைய சித்தம் செய்கிறவர்கள் பரலோகராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்திய 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ராஜ்யத்துல யாரும் பிரவேசிப்பதில்லையா? அப்ப சித்தம் செய்யாம வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டா போக முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப பூமியில வாழ்கிறதுனா தேவ சித்தம் செய்வதையே நம்ம என்ன சொல்லணும், முழு மூச்சாக முழு நோக்கமாக நாம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுய சித்தம் செய்வதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம சுய சித்தம் செய்து கொண்டிருந்தோம். இனிமே நான் இது நான் அல்ல, கிறிஸ்துவே. இனி என் சித்தம் அல்ல, கிறிஸ்துவின் சித்தமே. ஆமென். இது நான் அல்ல ஆண்டவரே. அதான் பவுல் தான் சொல்றேன், இது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே இனி என் சித்தம் வேண்டாம், உங்களுடைய சித்தமே ஆகிறது. ஏன்னா தெளிவா சொல்றாரு, பிதாவின் சித்தப்படி செய்யலைன்னா பரலோகராஜ்யத்தை செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இப்ப பரலோகராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளணும் அப்படின்னா தேவ சித்தம் செய்தாதான் பரலோகராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள முடியும். தேவ சித்தம் செய்யும். ஒரு உலக வேலையா இருக்கட்டும், இல்ல ஊழியமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம என்ன செய்யணும்? தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தம் செய்ய வேண்டும். கண்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்திலே இப்படிதான் சொல்லிக்கிறார், பாத்திரம் நீ விட்டு நீங்க கொடுமானால் நீங்க இப்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படியே கொடுக்கிறேன். அதே போல நம்ம செபிக்கணும். இந்த ஒரு காரியத்திலும் பாருங்க, நம்ம செபிக்கிறோம், இந்த வரை இது வேணும் ஆண்டவர், அதை செய்யப்பா, இதை செய்ய, அதை செய்ய செபிக்கிறோம். ஃபைனலா முடிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லணும்? ஆயினும் என் சித்தப்படி வேண்டாம், ஒரு சித்தத்தின்படியே அவரு சித்தம் செய்ய உங்களால் விரும்பணும், அந்த சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கணும், சித்தத்தை செய்ய வேண்டும். நாமே சோத்துறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யத்தான் நான் வந்தேங்கிறேன். என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வாழ்க்கையில் இறங்கி வந்தேன். யோவான் 6:38 வாசிக்கிறோம். யோவான் 4:34 சொல்லுகிறது, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது சொல்லியிருக்கிறார். பிதாவின் சுத்தம் செய்ய அவர் எவ்வளவாக அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அதே போல் நீங்கள் நானும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ சித்தம்